பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனம். எரேமியா 20:13. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தை கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். காரணம், அவர் எளிய ஜனங்களுடைய ஆத்துமாவை பொல்லாத ஜனங்களுடைய கைக்கு தப்புவித்து காப்பாற்றுகிற தேவன். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட இந்த 2025வது ஆண்டு முழுவதும் ஆண்டவர் அப்படித்தான் பொல்லாங்கனுடைய எல்லா விதமான திட்டங்களுக்கும் நம்மை தப்புவித்து விடுவித்து ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தரை பாட வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த சில நாட்கள் நாம் ஆண்டவரை அதிகமாய் நினைத்து நன்றி செலுத்த போகிறோம். அவர் செய்த நன்மைகள், அவர் நம்மை வழிநடத்தின விதங்கள், அவர் நம்மை பொல்லாங்கனுடைய கைகளுக்கும் அவனுடைய திட்டங்களுக்கு விலக்கி நம்மை பாதுகாத்த எல்லா தயவையும் நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி நாம் ஆண்டவரை பாடி துதிப்போம். இந்த 2-3 நாட்கள் ஆண்டவரை நன்றாக மனமாற துதிப்போம். இன்னொரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை துதித்து பாடுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று தாவீது எழுதுகிறார். மறைவிடமாயிருந்தீர். இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மறைவிடமாய், மேக ஸ்தம்பமாய், அக்னி ஸ்தம்பமாய் எங்களை பாதுகாத்து வந்தீர் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். இக்கட்டுக்கு விலக்கி எங்களை காத்து கொண்டீர் ஆண்டவரே. இரட்சண்ய பாடல்கள் எப்பொழுதும் எங்களை சூழ்ந்து இருக்கும்படி நீர் செய்தீர். இன்றைக்கும் இரட்சண்ய பாடல்களை பாடி உம்மை துதிக்க ஆண்டவர் கிருபை தந்தீர். அதற்காக உமக்கு நன்றி. சங்கீதங்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். தாவீது எழுதுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று. ஆகவே எதற்காக நாம் பாடல்களை பாடி ஆண்டவரை துதிக்கிறோம்? அவர் செய்த நன்மைகள், எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாத ஜனங்களுடைய கைக்கு தப்புவித்தார். அவர் நமக்கு மறைவிடமாய் இருந்து எல்லா தீங்குக்கும் இக்கட்டுகளுக்கு விலக்கி நம்மை பாதுகாத்தார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் பாடி துதிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 104ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். இங்கே தாவீது எழுதுகிறார், உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை பாடுவேன். அவரின் வாழ்நாள் முழுவதும் நன்மையை செய்திருக்கிறார். தீங்குக்கு விலக்கி என்னை பாதுகாத்திருக்கிறார். அவருடைய செட்டை நிழலில் என்னை மறைத்து வைத்திருக்கிறார். ஆகவே நான் உயிரோடு இருக்க மட்டும்
கர்த்தரை நான் பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று தாவீது எழுதுகிறார். இன்றைக்கும் நாமும் கூட ஆண்டவரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டாடுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 116வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர் என்று தாவீது எழுதுகிறார். இந்த நாளிலும் கூட நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் என் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவித்தீர், என் கண்ணை கண்ணீருக்கு தப்புவித்தீர், என் காலை இடறலுக்கு தப்புவித்தீர் என்று உள்ளத்தை திறந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன், நான் உயிரோடு மட்டும் கர்த்தரை பாடுவேன், இந்த வருடம் முழுவதும் செய்த நன்மைகளை நினைத்து நான் பாடி ஆண்டவரை துதிப்பேன் என்று இந்த நாளில் ஆண்டவரை துதித்து நாம் மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுவார், நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார். அடுத்த ஆண்டுக்குள் நாம் பிரவேசிக்கும் பொழுது நிறைவோடு கூட நான் பிரவேசிப்போம். இந்த வருடத்தின் இறுதியில் அதிகமாய் நன்றி சொல்ல ஆண்டவர் நம்மை நிரப்பி ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஆகவே இந்த வருடத்தின் கடைசியில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற சிறப்பான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஆண்டவரை பாடி துதித்து மகிமைப்படுத்தி அதை ஆண்டவரிடத்திலிருந்து நாம் கிருபையாய் பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்தீர். இது நாள் வரையிலும் தப்புவித்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தி வந்த தயவுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம். உம்மை பாடி நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சுவாமி, எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவனுடைய கைக்கு நீ தப்புவித்தீர். எங்களை எப்பொழுதும் மறைவிடமாய் இருந்து பாதுகாத்தீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தினீர். இரட்சண்ய பாடல்கள் எங்களை சூழ்ந்திருக்கும்படி செய்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவோ நன்மைகளை செய்தீர். ஆகவே உம்மை பாடி நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நான் உயிரோடு மற்றும் கர்த்தரை பாடுவேன் என்று தாவீது சொன்னதை போல நாங்கள் ஒவ்வொருவரும் அறிக்கையிடுகிறோம். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை நாங்கள் பாடி துதிப்போம். ஆண்டவரே, கீர்த்தனம் பண்ணுவோம். ஆண்டவர் எங்களை மரணத்துக்கும் கண்ணீருக்கும் இடறலுக்கும் தப்புவித்தபடியினால் நன்றியோடுமை நாங்கள் பாடி துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு கோடா கோடி நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.